மூணாவது முறையா இருக்கீங்க, எப்படி பாக்குறீங்க? அடுத்த கட்டமா உங்களுடைய aim என்னவா இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூவா 3 டைம் வந்து ஒலிம்பிக்ஸ் மெடல் பண்ணிருக்கிறேன். கோல்டு அண்ட் சில்வர், பிரான்ஸ். பாத்தீங்கன்னா நம்ம பாரிஸ்ல போகும்போது நான் கோல்டு அடிச்சுட்டு தான் வரணும் தான் போனேன். ஆனா லாஸ்ட் மந்த்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீவர் ஆகி கொஞ்சம் கிளைமேட் செட் ஆகாமனால கொஞ்சம் கோல்டு மிஸ் ஆயிருச்சு. கொஞ்சம் வருஷமா இருக்கு. ஆனா இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு எனக்கு. பாத்தீங்கன்னா எனக்கு சத்யநாராயண் கோச் இருக்கு, அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு மேலா எல்லாரும் எனக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணி வந்து என்னென்ன தேவையோ எல்லாம் எனக்கு தேவையை வந்து எனக்கு தேவைப்பட்டு கொடுத்தாங்க. அப்புறம் எஸ்டேட்டையும் அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணி நல்லா வந்து நீ வந்து கண்டிப்பா கோல்டு அடிச்சுட்டு வருவோன்னு சொல்லி என்னை அனுப்புனாங்க. அதனால எல்லாத்துக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம சிஎம் சாருக்கும் அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சாருக்கும் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாத்தீங்கன்னா 2016 நான் ஒலிம்பிக்ஸ் போகும்போது ஸ்போர்ட்ஸ் பேரா ஸ்போர்ட்ஸ்னா யாருக்கும் தெரியாம இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து போறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு 7 lakhs கொடுத்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஊக்கப்படுத்தி நல்லா நீங்க வந்து மெடல் அடிச்சுட்டு வரணும்னு சொல்லி நல்லா மோட்டிவேஷன் பண்ணி எல்லா சொல்லிட்டு நாங்க நாலு பேர் தமிழ்நாட்டில் செலக்ட் ஆகிருந்தோம். 4 பேரும் பாத்தீங்கன்னா மெடல் அடிச்சுட்டு வந்தோம். அவரை ஊக்கப்படுத்தி அனுப்புனாரு. அதே மாதிரி வந்து மெடல் அடிச்சுட்டு வந்தோம் நாங்க. அதனால அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா நான் கிளாஸ் 1 ஜாப் கேட்டிருந்து அவங்க கோரிக்கை கொடுத்துருந்தேன். அவங்க வந்து கண்டிப்பா நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து நம்பிக்கையோட சொல்லியிருக்காங்க. மொத்தம் 17 ஒலிம்பிக் போட்டி நடந்திருக்கு. அந்த 15 ஒலிம்பிக் போட்டியில 13 பதக்கம் தான் இந்தியா இதுவரையும் கைப்பற்றிருக்கு. கடைசியா நடந்த இந்த 2 ஒலிம்பிக் போட்டியை சேர்த்து மொத்தம் 48 பதக்கங்கள் வின் பண்ணியிருக்காங்க. இந்த 2 வருஷத்துல அசூர வளர்ச்சி வந்து பாரா ஒலிம்பிக்ல பெற்றிருக்காங்க. இன்னும் பல வளர்ச்சி பெறணும்னா எந்த மாதிரியான பயிற்சிகள், அது மட்டும் இல்லாமல் நம்ம சலுகைகள்லாம் நமக்கு தேவைப்படுது. பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் ரியோ மெடல் அடிச்சு வரும்போதும் டோக்கியோ மெடல் அடிச்சு வரும்போதும் நான் சொன்னேன், நான் தமிழ்நாட்டிலேருந்து நான் வருஷம் தான் போயிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய பேர் வெளியே வந்து நல்லா நம்ம தமிழ்நாட்டுக்கும் நான் இந்தியாவுக்கும் பேருக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து நான் சொன்னது வந்து எல்லாத்துக்கும் புரிஞ்சு நிறைய பேர் வந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் 4 பேர் மெடல் அடிச்சுட்டு வந்திருக்கிறோம். இந்தியாவில் வந்து 29 மெடல் அடிச்சு வந்திருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 50 மெடல் ஆகும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து சைனா இருக்கு. நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ்ல வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் வரும். தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்லா சப்போர்ட்டிவா நம்ம எஸ்டேட்ல நம்ம தமிழ்நாடு பேராசிரியர் எல்லாம் வந்து எனக்கு வந்து நல்லா சப்போர்ட்டிவா இருந்தாங்க. உனக்கு வந்து என்னென்ன தேவையோ எனக்கு வந்து டைரக்டா கான்டாக்ட் பண்ணி எனக்கு எதா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லி நல்லா சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.